நல்ல மனிதர்கள், நல்ல கலைஞர்கள். இந்த நல்ல கலைஞர்கள்லாம் வந்து திடீர்னு இந்த மரணம் வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்குது வந்து. நீங்க அவங்களோட பின்புலத்துல 1000 பிரச்சனைகள், 1000 கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் வந்து, ஒரு நல்ல கலைஞர்கள் இருந்தால் தான் மக்களை மகிழ்விக்க முடியும்னு, அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி நடிகர்கள் வரிசையா அவருடைய அந்த அகால மரணங்கள் வந்து சில சமயத்துல பெரிய அதிர்ச்சி. 46 வயசு ரோபோ சங்கருக்கு. நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுச்சு நமக்கு வந்து. என்னன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப லோல இருந்து போராடி 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 ஒரு உச்சம் தொடுறது சினிமாவில் சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பாலிடிக்ஸ், எத்தனை இது எல்லாத்தையும் தாண்டி வரத்துக்கு 1000 திறமை இருந்தாலும் சரி, நீ எல்லாரையும் ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். அது மிகப்பெரிய கஷ்டம். அதெல்லாம் தாண்டி வந்து அவர் வந்து ஏங்க அவர் உடல்நிலையே சரியாக கவனிச்சிருக்க. அவர் தீய பழக்கம் இருந்து அவர் சரக்க போட்டார், அப்புறம் தொடர்ச்சியாக குடிச்சாரு, மஞ்சா காமலை வந்து லிவர் கட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அது உணர்ந்த ஒரு நபர் வந்து, நான் வந்து இந்த இந்தியன் 2 ப்ரொமோஷனுக்காக வந்து பயங்கரமாக வந்து இறங்கி பண்ணிட்டு இருந்தார் ரோபோ சங்கர். கமலா தேட்டரில் தான் அவரை பார்த்தேன். பார்த்த உடனே எப்படி வாங்கினவங்கள தான் தேடிட்டு இருக்குன்ட்டு ரொம்ப நேரம் பேசினேன். அது கூட நான் நிறைய சந்தித்து பேசியிருக்கேன். அவர் பேசுனது என்னென்னா, இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். சரக்கு ஓவர் தானே, ஒரு கட்டத்தில் ஓவராக போயிட்டு அது ஒரு கட்டத்தில் உடல்நிலை பாதிப்பாக ஏற்பட்டு ரொம்ப சீரியஸ் ஆகி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததே வந்து பத்திரிகையாளர் நக்கீரங்கோபால் அவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்த பொழுது நான் பல சேனல்களில், யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ என்னை செத்து போயிட்டாங்கன்னே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே பார்த்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாதிப்பெலாம் ஏற்படுத்தலை. சரி, ஓகே, அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். நான் என்னென்னா, தொடர்ச்சியாக வந்து மயில்சாமி போயிட்டாரு, மனோபலா போயிட்டாரு. அந்த அடுத்த வரிசையில் வந்து ரோபோ சங்கர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்ல ஆரம்பித்த உடனே முதல்ல ஆரம்பத்தில் வருத்தப்பட்டாலும் ரைட், ஓகே, முடிவு பண்ணியாச்சு, முடிவு பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பெரிய வருத்தப்படல. அப்போ ஒரு நான் முடிவு பண்ணது என்னன்னா, ரோபோ சங்கர் இனிமேல் வந்து இந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள போகவே கூடாது. ஏதோ ஒரு காரணத்தால உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து இன்னைக்கு நம்ம வந்து மரணத்தோட விளிம்பிலேயே பார்த்துட்டு நம்மளை பத்தியான செய்திகள் நம்ம கண்ணெதிர்க்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பொழுது இனி இந்த கருமத்தை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ண. அது வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன், நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதில் சொன்ன காரணம் என்னன்னா, இன்னொரு விஷயம் சொன்னார். எப்படிங்க நீங்க வந்து இதுக்குள்ள வந்து எல்லாருக்கும் இருக்குந்தான், ஓவரா குடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் வந்துருச்சுன்னா என்ன ஆகிப்போச்சுன்னா, இருக்க வந்து நான் ரொம்ப கீழ்நிலையிலிருந்து வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்ச பொழுது ஈஃபில் டவருக்கு போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருந்தது பாரிஸ்க்கு. நான் போய் அப்படியே மிரண்டு போயிட்டேன். நான் வந்து என் வாழ்நாளில் என் ஊரில் சிம்மக்கல், யானைக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி இந்த இடங்களை தவிர நம்ம வாழ்க்கையில் எங்கே பார்க்க முடியாது. மிஞ்சி போனால் மெரினா பீச்சு, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, இப்படி வந்து இது வரைக்கும் தான் பார்த்துட்டு நம்ம காலத்தை கழிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்த போது இந்த ஈஃபில் டவரில் வந்து அப்படி நிற்க வச்சாங்க. நம்ம எங்கேயோ ஒரு உலகத்தில் எங்கேயோ ஒரு புள்ளி, அந்த புள்ளியில் உள்ள ஒரு மதுரையில் ஒரு பகுதியில் பிறந்து இன்னைக்கு இங்கே வந்துருக்கணுன்னே அந்த டவர் மேலே ஏற்ற வச்சாங்க. நீங்கள் நிகழ்ச்சி கூட்டு ஏற்ற வச்சாங்க. அப்போ ஒரு காக்டைல் பார்ட்டி அங்கே நடந்தப்போ அங்கே நின்று குடிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து அது ஒரு கர்வத்தோடைய உச்சம் சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சியோட உச்சம் சொல்லலாம். அது ஒரு கட்டத்தில் வந்து அது ஓவரா போய், ஏன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சியாக கீழ்நிலையிலேருந்து வந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அப்படி இதுவானது தான் அது. அதுக்கப்புறம் தவற உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். வந்து என்னன்னா, ரோபோ சங்கர் மாதிரியான ஆட்கள் இந்த சினிமாவில் ரொம்ப போராடி அந்த இடத்த பிடிச்சவங்க. வந்து ரொம்ப ரொம்ப போராடி 46 வயசு ஒரு வயசே கிடையாது. இந்த ஃபேமிலி அப்படி கதறதை பார்க்கும்போது நமக்கே பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா மகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டாரு. அந்த ஃபேமிலியோடு பயங்கர ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். வந்து ஒரே கூட சொல்லி வருவார், ஃபேமிலியில் ஒன்றும் பெரிய, அதாவது அப்பா மகள் அப்படி இப்படிலாம் எந்த கட்டுக்கோப்பும் கிடையாதுன்னு. வந்து எனக்கு வந்து ஒரு காதல் திருமணம் தான். அதை தாண்டி வந்து நான் சின்ன வயசுலேயே சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது, நான் சந்திக்காத வறுமைகள் கிடையாது. வந்து ஏன்னா அபிநயான்னு ஒரு குழு மதுரையில், அதில் வந்து இந்த ரோபோ டான்ஸ், இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டுன்னு வாங்க, அந்த மெட்டாலிக்கல் பெயிண்ட்டை வந்து அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக போய் ஆடுவேன். அந்த பெயிண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே இருக்கும். ஆக்சுவலாக நான் பாடி பில்டர். வந்து மிஸ்டர் மதுரை, அப்புறம் மிஸ்டர் சிம்மக்கல் நிறைய உண்டு. வந்து நல்ல உடம்பை மெயின்டைன் பண்ணியிருப்பேன். இந்த மெட்டாலிக்கல் பெயிண்ட் வந்து ஒரு கட்டத்தில் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இந்த ரசிகர்லாம் சேர்ந்து கை தட்டுறது, இந்த டான்ஸை வந்து அப்படி கொண்டாடுவாங்க, அந்த ரோபோ டான்ஸை. அது எனக்கு பெரிய போதையாக இருக்கணும். இந்த மெட்டாலிக்கல் பெயிண்ட்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று வரும். வந்து அதில் கருப்பு சுப்பையான ஒரு நடிகர். இவங்க கவுண்டமணியை செந்தில் கலாயை பூசுவாங்க. கலாயை பூசுகிற கேரக்டர் வந்து இந்த பித்தளை சாமானுக்கு கலாயை பூசுகிறவங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன சொம்பு எடுத்துகிட்டு வந்து கலாயை பூசணும்னு கருப்பு சுப்பையா கேட்டோன்னு அவர் உட்கார வச்சு ஃபுல்லாக அந்த மெட்டாலிக்கல் பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க அந்த காட்சியில்.
அது அவருக்கு வந்து எதிர்வினையாகி அது உடம்பு சீக்காகி அவர் இறந்து போயிட்டார் வந்து. அது பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு துணை நடிகர் வந்து கடைசியில் அவர் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இறந்துட்டாரு. அதனுடைய பாதிப்பு தான் வந்து. அதை தான் ரோபோ சங்கர் சொல்றாரு, ஒரு கட்டத்தில் என்னுடைய உடம்பில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணுச்சு. அது என்ன ஆகி போச்சுன்னா, நான் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் வந்து சரி இது வேணான்னு விட்டுட்டேன். அப்போ வந்து நான் கமலஹாசனுடைய மிக தீவிர ரசிகர். நான் ஆளவந்தான் படம் வந்து இந்த சமயம் நானாக போய் என்ன பண்ணிட்டேன், மொட்டை போட்டுக்கிட்டு அந்த மெட்டாலிக்கல் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அப்புறம் மாதிரியே அந்த கண்ணாடிலாம் போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டை விட்டு வெளியே திருத்தி விட்டாங்க. நீ கிளம்பு, நீ இப்போ இன்னத்துக்கு எதுக்கு வந்து நீ மொட்டை போட்டுன்னு வந்த? ஏன்னா மொட்டை போட்ட ஒரு அபசகுணமான ஒரு விஷயம் வந்து நீ கிளம்புட்டாங்க. அப்படியே ரோட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் மதுரையில் இருந்த கமலஹாசன் ரசிகர் மன்றம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பட ப்ரொமோஷனுக்காக இல்லை இந்த பட தேட்டரில் கொண்டாடுறதுக்காக ஆளவந்தான் சமயத்தில் ஒரு பெரிய மாடியில் ஏற்றி, அப்போ இந்த ரோப்லாம் கிடையாது, ஒரு சின்ன கயிறை தான் கட்டி கமல் அப்படி இறங்கி வருவார் இல்லைங்களா அந்த படத்தில், அதே மாதிரி இறக்கி வச்சாங்க. அது ஒரு துணிச்சலான முடிவு தான், ஆனால் வந்து அது ஆபத்தான இது அப்போ தெரியல. இப்படி கமலஹாசனுடைய மிக தீவிர வெறியனா மாறி ஒரு கட்டத்தில் ஸ்டேஜில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஆளவந்தான் இந்த மொட்டை அடிச்சுன்னு பண்ணது தான் எனக்கு வந்து சுற்று வட்டாரங்கள், மதுரை சுற்று வட்டாரங்கள் அவ்வளோ பெரிய பேரை கொடுத்தது. இப்படியா இருந்த சமயத்தில் தான் இந்த அபிநயா குழுவில் ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நடன நிகழ்ச்சிக்காக வந்து மதுரைக்கு வந்து சென்னையிலிருந்து டான்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க குழுவில் ஆடுறதுக்கு வந்து இவர் பயங்கர உற்சாகமாகி அந்த குழுவோட போய் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க டான்சர்ஸ் அப்படின்னு. அதில் ஸ்னேகா அட்டைப்படம் போட்ட ஒரு புத்தகத்தை ஒரு லேடி ஒரு பெண் ஒன்று படிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்னேகாவோட பெரிய ரசிகராக வந்து அவங்ககிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு வந்து, நான் ஸ்னேகாவோட பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொடுங்கன்னு. என்னங்க பார்த்த கையோட வந்து ஏதோ உரிமையாக ரொம்ப வாங்குறீங்க நீங்கள் வந்து, யார் நீங்கள் அப்படி அப்படின்ட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி உடனே வந்து நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன், நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் லவ்வை சொல்லிவிடுங்கன்னு. அவங்களுக்கு இது ஒன்றுமே புரியலையா வந்து, என்னடா அது இப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து லவ்வை சொல்கிறாரு அப்படின்ட்டு அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே அவங்க லவ்வை சொல்லிட்டாங்க. அவங்க தான் எங்கள் மனைவி. ஏன்னா ரோபோ சங்கருடைய மனைவி வந்து டான்ஸராக இருந்தவங்க, அப்புறம் சில படங்கள்லாம் அப்போ நடிச்சிருக்காங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினப்போ தான் நான் மெட்ராஸுக்கு வந்தேன். நான் சினிமா வாய்ப்புக்காக போய் வந்து சினிமா இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, நம்ம மதுரையில் ஆடின ஆட்டம், மதுரையில் பேசின பேச்சு, மிமிக்ரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே அவ்வளோ பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ திறமையாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க, இங்கே சாதாரண விஷயமே கிடையாதுன்னு. ஆனாலும் முட்டி மோதி பல இடங்களில் வாய்ப்புக்காக தேடினது உண்டு. அப்படி தேர்ற சமயத்துலாம் ஸ்ரீகாந்த் நடித்த ஜூட்டுன்னு ஒரு படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து. என்னென்னா எழுந்துன்னு அண்ணா இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு ஷாட் மட்டும் தான் வருவேன் நான். இதுக்கு ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும், மதுரையில் இருக்கிற அத்தனை பேரும் சொந்த பந்தங்கள்லாம் டிக்கெட் வாங்கி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு தேட்டரில் அவங்க பார்க்குற நேரத்தில் இந்த சீன் வந்து போயிட்டு இருக்குது. போனவுடனே விடலையா ரோபோ சங்கர் வந்து மறுபடியும் அடுத்த ஷோவுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து கரெக்டாக அந்த இடத்துல வரம் பாருங்க கை தட்டுக்குன்னு பெப்சி விஜயன்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம் வந்து. ஆனால் நான் இருக்கேன் அப்படின்ட்டு கை தூக்கு வரோம் வந்து. இதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சினிமா கலைஞனுடைய போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது சாதாரண விஷயமே கிடையாது. ரோபோ சங்கர் வந்து எங்கிட்ட சொன்னதில் என்னென்னா, இந்த மிமிக்ரி தான் என்னை வந்து பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும். ஏன்னா இன்னைக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாலும் வந்து பல பேர்கிட்ட இந்த மிமிக்ரி தான் கொண்டு போய் சேர்த்துது. ஒரு கட்டத்தில் கமல்ஹாசனுடைய மிக தீவிர ரசிகன் ஆகிட்டு, அப்போ வந்து நிகில் முருகன் தான் பிஆர்ஓ, அவர்கிட்ட வந்து எப்படியாவது ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன், எப்படியாவது நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோனு விஜய் டிவியில் வந்து கலக்க போது நிகழ்ச்சியில் இருந்தப்போ, சார் உங்களை வந்து ஒரு 10:30 மணிக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு அடித்து பிடிச்சி நுங்கமாகத்துலேருந்து ஆழ்வார்பட்டிக்கு எப்படி வந்தோன்னு தெரியாது. வந்தோடனே நேராக மேலே போனால் அவர் பாட்டுன்னு ஒரு செல்ஃபோன் அப்படி நோண்டிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். நான் அப்படி நின்னவுடனே நிமிந்து கூட பார்க்கல, வாங்க சங்கர் அப்படின்னாரு வந்து. வந்தவுடனே அப்படி நின்னேன், நீங்கள் வந்து ஏக்கலைவன் தெரியுமா அப்படின்னாரு வந்து. இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா எந்த குருன்னு அந்த குருவை பார்க்காமலே அந்த குருவை மனசில் வச்சுக்கிட்டு தன்னை தானே வந்து வளர்த்துக்கிட்ட ஒருத்தர் தான் ஏக்கலைவன். அப்படி ஒரு ஏக்கலைவன் நீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வந்து. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்தேன் நான், நின்றுட்டு இருந்தேன் நான். உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன் நான், என்ன மாதிரி நீங்கள் மிமிக்ரி பண்ணுறீங்க, ஆளவந்தான் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, இந்த பெப்பட் ஷோ தெரியுமா உங்களுக்குன்னாரு. எனக்கு எதுவும் தெரியும்னு சொல்கிறது தெரியாதுன்னு சொல்லத்தான் தெரியல, புரிஞ்சுக்கிட்டார் அவர் வந்து. இந்த கையில் பொம்மையை மாட்டிக்கிட்டு இது பண்ணுவாங்களே, நான் கூட பண்ணியிருக்கிறேனே ஒரு பாட்டில். ஆமாம் சார் அப்படின்னு. அதை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உலகம் முழுக்க பிரபலம் ஆகலாம் நீங்கள் அப்படின்ட்டு எனக்காக அவர் அந்த வாயெல்லாம் கிளிப்பை மாட்டி அந்த பொம்மையை கொண்டு வந்து எப்படி பேசணும்னு சொல்லி காமிச்சாரு. உண்மையாக அதை கற்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் உலகம் முழுக்க பிரபலமாக இருப்பேன். காரணம் என்னன்னா, எனக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள், ஸ்டேஜ் ஷோ இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது.
அதை நான் கற்றுக்காமலே விட்டேன். அது எனக்கு பெரிய மனக்குறை. ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுல கமலஹாசன் வந்து மிக திறமைசாலி வந்து. இவர்கிட்ட என்ன இருக்குது அவங்களுக்கான அடுத்த வழி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் வந்து ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காப்புல. ஒரு 50 மிமிக்ரி வாய்ஸ் பேசக்கூடிய ஆள் ஒரு 60 நாடுகளுக்கு போயிருக்காப்புல. அதுதான் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த குடிப்பழம் கூட எப்படி ஏற்பட்டது அப்படின்னா ஒரு உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான். அது தவறு. அதை நான் நியாயப்படுத்த விரும்பலன்னு என்னன்னா, நான் பார்க்காத இடமே கிடையாது உலகத்தில். மைக்கேல் ஜாக்சன் சமாதி முன்னாடி நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவேன். அந்த சமாதி முன்னாடி அமெரிக்காவுக்கு போய் நின்ன உடனே நான்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சனை வீடியோ கேசட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பூரா பார்ப்பேன். பார்த்து எந்த மாதிரியான ஸ்டெப்பு போடுறாரு அப்படின்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 20% தான் செய்வேன். அதனால் அவர் சமாதி முன்னாடி நிற்க வச்சுட்டாங்கன்னு அங்கே அவரை மாதிரியே டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நான் என் பசங்களாம் பார்த்துட்டு அப்படி கை தட்டுதுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு சினிமா கலைஞனாக இருக்கிறது தான் இந்த இதெல்லாம் வரும். இதெல்லாம் மீறி வரவே வராது வந்து. இந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு தவறான பழக்கங்கள்லாம் வந்தது. நான் ஒத்துக்கிறேன். அதை ஒத்துக்கிறேன். யாரும் வந்து அதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. யாரும் அதை செய்யாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அப்படின்னு முக்கியமாக வந்து மிமிக்ரின்ற ஒரு விஷயம் வந்து யாரும் செய்ய முடியாத ஒரு வாய்ஸில் செய்யக்கூடியவர் வந்து ரோபோ சங்கர். ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசியலுக்கு வந்த பிறகு சில மேடைகள்லாம் பேச ஆரம்பிச்சார் தெரியுங்களா, ஒரு மாதிரி. அதை நிறைய மிமிக்ரி கலைஞர்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அப்போ வந்து ரோபோ சங்கர் ஒரு குரல் கொடுத்தாரு, தயவு செய்து யாரும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு விஜயகாந்த் வாய்ஸில் தயவு செய்து பேசாதீங்க. அவர் முன்னாடி இருந்த வாய்ஸில் தில்லுந்தா பேசுங்க, ஒரு கம்பீரமான சிம்ம குரலாம் அதில் பேசுங்க, இதில் பேசி அவரை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் தான் இவருடைய வீடு இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் ரோபோ வாங்க சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு போய் இப்படி உட்காந்துட்டு அவர் வாய்ஸில் பேசி காமிச்ச உடனே அப்படி இவர் கையை பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிட்டு நல்லா வருவேன்னு அது சொல்லும் போதே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அந்த இறப்புலாம் என்னால் தூங்கவே முடியலன்னு அப்படி ஒரு குழந்தை மாதிரியான ஒருத்தர் எங்கூர்காரரு. அப்படி ஒரு அவரும் பார்த்தீங்கன்னா போராடி தான் மேலே வந்தவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ரோபோ சங்கருக்கு சினிமாவில் இந்த சின்ன சின்ன கேரக்டர், அப்புறம் இந்த காதலில் சொதுப்புவது எப்படி, அதுதான் கொஞ்சம் தெரிய வச்சுது. இதெல்லாம் மீறி மாறி படம் அது. ஏன்னா நேற்று இந்த தகவல் கேட்ட உடனே முதல் ஆளாக வந்த ஒரு தனுஷ் வந்து தனுஷுக்கும் ரோபோ சங்கருக்கு என்னப்பா அப்படின்னா, அதுதான் ரோபோ சங்கர் ஒரு தடவை பேசணும்னு சொல்லியிருந்தாரு. மாறி படத்தில் தனுஷ் சார் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்ட்டு ஒரு 3 நாளாக உட்கார வச்சிருந்தாரு டைரக்டரு. 4வது நாள் தனுஷை கூப்பிட்டாரு, என்னத்துக்கு அவர் உட்கார வச்சிருக்கீங்கன்னு. இவங்க சார் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கன்னா, என்னென்ன என்கிட்ட வித்தையெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அவர்கிட்ட வந்து பண்ணிக்காங்க ஆரம்பிச்சேன். மிமிக்ரி பண்ணுறது, குட்டிக்காரனை அடிக்கிறது, இது பண்ணுறது. அவர் தனுஷை விழுந்து சிரிச்சுட்டு த்ரோட் இவர் படம் ஃபுல்லாக வரா மாதிரி இவருக்கு என்னவோ ஃபுல் இவருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கன்னாரு. அந்த மாறி படம் தான் என்னை உலக சினிமாவில் உலக தமிழர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கு முழுக்க காரணம் வந்து தனுஷ் தான். அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக நான் மாறிட்டேன். லிங்கா யாத்ரா திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அங்கிள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்வாங்க. போவேன். நான் போய் அவங்க கூட விளையாடுவேன் வந்து அந்த வீட்டில் விளையாடிட்டு அதேமாதிரி வாய்ஸில் பேசுவேன். அப்புறம் நாங்கள் சமைச்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுப்போம் வந்து அதை சாப்பிடுவாங்க. வந்து எந்த வித அந்த தனுஷாருக்கு எந்த வித பேதமும் கிடையாது. அதெல்லாம் இதுவே கிடையாது. வந்து அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பார். கண்டி ஈகோவே இல்லாத ஒரு மனுஷன். அவர் அந்த மாறியில் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் என்னை கடன்னு தூக்கி வச்சு வந்து. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரு செட்டில் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அதே இந்தியன் 2 செட்டுன்னு நினைக்கிறேன். நான் பிரசாத் லேப்லேருந்து வெளியே வரேன். வெளியே வந்தோடனே இது மாதிரி சார் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்கன்னு உடனே அப்படி ஓரமாக நின்னோடனே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அங்கேருந்து கமல் சார் பார்த்துட்டு அனுப்புங்கன்னாரு. உள்ளே வாங்கினாரு. உள்ளே வந்து நான் ரஜினி பார்த்தாரு. ஓகே உங்களை நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இது பண்ணார். சார் பெரியது சார், உங்களாக கூட சேர்ந்து படம் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சார்னு 2 பேரும் கூட சேர்ந்து படம் எடுத்துகிட்டு அப்புறம் தனித்தனியாக படம் எடுக்கும்போது அப்படி ரஜினி சார்கிட்ட பக்கத்தில் நின்ன உடனே சாப்பிட்ருக்கீங்க போலுது அப்படின்னாரு. வந்து எப்படியாது அப்படின்ட்டு நான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பண்ண சாப்பிட்ருக்கீங்க போலுது, பார்த்துங்க உடம்ப, ரொம்ப ஜாக்கிரதை, என்ன உதாரணமாக எடுத்துக்கங்கன்ட்டு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு தங்கம் வந்து அவர் அப்படி சொன்னார். அந்த சமயத்தில் கூட எனக்கு தோணலை, ஒரு அனுபவசாலி சொல்கிறாரு சாப்பிட்ருக்கீங்க போலுது, ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்னு. இதெல்லாம் மீறி ஒரு போராடி வந்த கலைஞன் வந்து மகளுக்கு திருமணம் பண்ணிட்டாரு. அப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தாச்சு. வயசு ஒன்றும் பெரிய வயசே கிடையாது, 46 வயசுன்றது வந்து ரொம்ப கம்மியான வயசு. இன்னும் பல சாதனைகளை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த உடல்நிலை மீது
ஒரு தவறான பழக்கங்கள் மீதான வந்த ஒரு விஷயம்தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஒரு படத்துடைய பூஜை போட்டுட்டு காலையில் பிரசாத் லேபில் அதனுடைய மத்தியான படப்பிடிப்பில் இருந்தபோது தான் அவருக்கு வந்து மயக்கம் வந்து பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பித்து வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை, அதுக்கப்புறம் இன்னொரு மருத்துவமனை, அப்புறம் பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் இது பண்ணப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்புல வந்து. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் இதுக்கப்புறம் பிழைச்சி வர்றது ரொம்ப கஷ்டம், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியை பார்த்துங்க, இதுவாக இருங்க, கொஞ்சம் சேமிப்பு வச்சுருக்கேன், அதை வச்சு நீங்கள் பிழைச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க வந்து. ஒரு மதுரையில் ஒரு சாதாரண ஒரு கலைஞனாக இருந்து ஒரு மெட்டாலிக்கல் பெயிண்ட்டு உடம்பு முழுக்க அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மிமிக்ரியை வச்சு மேலே வந்து அதன் பிறகு ஒரு வாழ்வு, ஒரு பெரும் வாழ்வு வந்து வர நேரத்தில் இயற்கையும் இறைவனும் இப்படி ஒரு தரத்தரத்தன்னு கீழே வந்து அதை பாதாளத்துக்கு தூக்கி போட்டார் அப்படின் பொழுது ஒரு ஜீர்ணிக்க முடியாத விஷயம் தான். அதனால தான் சொல்கிறேன் வந்து ஒரு நல்ல மனிதன், நல்ல கலைஞன் போது ஒரு கலைஞன் வந்து இந்த உலகத்தையே மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு, அற்புதமான வரம் வந்து அவனுக்கு தான் கிடைச்சிருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து ரோபோ சங்கர் இருந்தார் வந்து. இப்போ வந்து இரும்புத்திரை படத்தில் நடித்த போது ஒரு சம்பவத்தை ஒன்று சொன்னாப்புல வந்து. என்னென்னா, இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு கதாநாயகி வெளி மாநிலத்தை பொண்ணு பொழுது, ரொம்ப நீங்கள் உள்ளே வந்தவொடனே நான் உங்களை வந்து அடின்னு அடிப்பேன், அடிச்சுட்டு என்னையா வந்து லஞ்ச் டைமுக்கு மீறியும் வந்து நீ 1 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிற, இதுனா ஷூட்டிங் படம் போடுற முதலாளி என்ன வருது, ஆச்சா போச்சான்னு நான் உங்களை வந்து சும்மா இது பண்ணுறேன், நான் நீங்கள் நடிங்க அப்படின்னு உண்மையாக தொப்பு திப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா வந்து நான் படம் போட்ட முதலாளி, நான் வந்து நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வந்து எவ்வளோ நேரம் உதவணும். அந்த பொண்ணு நடுங்க ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம், சார் வேணாம், அந்த ஹீரோ ரொம்ப மோசமாக இருக்கார், அவர் வந்து படத்துக்கு வரலன்னு சாதாரண ஆர்டிஸ்ட்லாம் போட்டு அடிக்கிறாரு, நான் கிளம்புறேங்கன்னு சொன்னப்போ யூனிட்டே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விஷால் அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து. ஆனால் நான் சொன்னேன், நான் அதுக்காக போட்டு இப்படியாங்க அடிக்கிறதுன்னு ஒன்று இல்லை ரொம்ப அப்படின்ட்டு அன்றைக்கி பூரா வந்து உடம்புலாம் பிடிச்சி விட்டுட்டு இருந்தார். இதில் என்னென்னா இந்த அன்பு தான் சார் வந்து. நான் அதாவது சில பேர் கேட்பாங்க, ரோபோ சங்கர் நீங்கள் எப்படி எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்பொழுது, எல்லாருக்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறது தான் அதுக்கான காரணம் வந்து. நான் யாருக்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் வச்சுக்கவே மாட்டேன், இருக்காது, ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய ஒருத்தர் தான் வந்து நான் அப்படின்னு சொன்ன விதம் தான் இன்றைக்கி அவ்வளோ திரையுலகர்கள் வந்து கமலஹாசன் ஒரு பெரிய இரங்கலே தெரிவிச்சிருக்காரு வந்து. அதை படிக்கும்போதே ரொம்ப மனசு இதுவாக இருக்குது. அத்தனை பேரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இதுபோல் ஒரு கலைஞன் இனி ஒரு காலத்தில் பிறப்பானா என்பது ஒரு பெரும் சந்தேகம்தான். அதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு பாடமாக இனி வருங்காலத்திற்கு எந்தவித தீய பழக்கத்தையும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளார்கள். குடி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்பதை இதிலிருந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.